பெற்ற மகனையே துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் வீசிய கொடூர தந்தை. மகனை காணவில்லை என 3 வருடங்களாக தேடி திரிந்த அப்பாவி தாய். 3 வருடங்களுக்கு பிறகு நடு இரவில் நடந்த மர்மமான விஷயம் வெளிவந்ததால் அதிர்ச்சியில் தேனி. தேனி மாவட்டம் எம்ஜிஆர் நகரில் வசித்து வந்தவர் தான் வேந்தர் பாலா. இவர் அடிப்படையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜான் பாண்டியனுடைய கட்சியின் நிர்வாகியாக இருந்தவர். இவர் தேனி மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்ட தலைவராகவும் கடந்த காலத்தில் இருந்திருக்கார். இவருக்கு முதல் மனைவி ராஜலட்சுமி, அவங்களுக்கு ஒரு மகன், 2 மகள்கள். அந்த மகன் ஸ்ரீகாந்த், அவருக்கு ஒரு 22-20 வயது இருக்கும். இவங்களுக்கு இடையில என்ன பிரச்சனை அப்படின்னா, தந்தை அடுத்தடுத்து திருமணம் செய்து கொண்டது இந்த குடும்பத்தை பாதிச்சிருக்கு. குறிப்பாக ஒரு தலையெடுத்த பிறகு அந்த மகன் ஸ்ரீகாந்துங்கிறவருக்கு இது தவறாக தெரிஞ்சிருக்கு. அப்பா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, நம்ம குடும்பம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் நம்ம குடும்பத்தோடு இருங்க, எங்கள் அம்மாவை தான் முதல் முறையாக நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க, அவங்களுக்காகவும் எங்களுக்காகவும் வாழுங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காரு அந்த ஸ்ரீகாந்த். ஆனால் வேந்தர் பாலா அடிப்படையில் கட்சிக்காரர், அது மட்டும் இல்லாமல் பல விதமான தொழில் பண்ணிட்டு வந்தவருங்கிறதுனால அவருக்கு அடிப்படையில் இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் அடுத்தடுத்து திருமணம் செஞ்சு நிறைய சொத்துக்களையும் சேர்த்து வச்சுருக்காரு. அந்த அடிப்படையில் இந்த குடும்பத்துக்கு இடையிலான பிரச்சனைங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் ஸ்ரீகாந்த் கடுமையாகவே பேசியிருக்காரு, நீங்கள் எங்களுக்கு தேவையான சொத்தை பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய சொத்தை நீங்கள் முறைப்படி பிரித்து கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க, என் அம்மா இருக்காங்க, நாங்கள் தனியாக வாழ்கிறோம், உங்களால் தான் அந்த குடும்பம் உருவானுச்சுன்னா நீங்கள் தான் அதற்கான பொறுப்பு அப்படின்னு எச்சரிக்கும் வகையிலே பேசியிருக்கார். ஆனால் வேந்தர் பாலா அதெல்லாம் முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருக்கார். இதனால் தந்தை மகனுக்கு இடையில் சரியான உறவு இல்லை, பெரிய அளவில் மனக்கசப்பு இருந்திருக்கு. இதை அடுத்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, சொத்தை பிரித்து கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு உச்சக்கட்ட மனஸ்தாபமும் 2 பேருக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்க என்ன இருக்காங்கன்னா, இவர் அம்மாவோடையே வசிச்சுட்டு வந்திருக்காரு ஸ்ரீகாந்த். இதனால் ஒரு கட்டத்தில் அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமா, நமக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், நம்மளுடைய 2 அக்கா தங்கச்சி இருக்காங்க எனக்கு, அவங்களுக்கு நான் நல்லது கெட்டது பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் பேசிட்டு வந்திருக்காரு. இப்படி மகன் தந்தையோட முரண் போட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு நாள், அதாவது செப்டம்பர் 2023 மாயமாயிடுறாரு. எங்கே போனார், என்ன ஆனாருன்னு தெரியாமல் அந்த தாய் பரிதவித்து போய் பல இடங்கள்லையும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. ஆனால் மகனை கண்டுபிடிக்க முடியல. ஃபோன் போட்டால் இனிமேல் வேலைக்கு ஆகாது, தேடுறதுல ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நம்ம இனிமேல் ஸ்டேஷன் போய் புகார் கொடுப்போங்கிற முடிவுக்கு ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க. என் மகனை காணுங்க ஐயா, என்ன ஆச்சுன்னு தெரியல, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸாரும் விசாரிக்கிறங்கிற பேரில் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் மகன் எங்கே அப்படிங்கிறது குறித்து உரிய தீர்வு எதுவுமே கிடைக்கல. அப்புறம் இவங்களும் சலிச்சு போகிறாங்க, என்னாச்சு, என் மகனுக்கு என்னாச்சுன்னே தெரியாமல் எத்தனை நாட்கள் தான் நான் ஓடுறது அப்படின்னு மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்கிறாங்க. அதில் இந்த மகன் எங்கே அப்படின்னு நீதிமன்றம் கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கை அவங்க பதிவு பண்ணுறாங்க. நீதிமன்றமும் இதை தீவிரமாக விசாரித்து கடந்த பிப்ரவரி மாதம் ஆட்கொணர்வு மனு தாக்கலில் அவங்கள சிபிசிஐடியில் தேட சொல்கிறாங்க. சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றுறாங்க. சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரிக்கிறது. சிபிசிஐடி விசாரிக்கும் பொழுது மகன் ஸ்ரீகாந்தோட ஆல்ரெடி முரண்பட்ட முன்விரோதம் கொண்ட ஒரு நபரை கண்டுபிடிக்கிறாங்க. அவரும் அந்த பகுதியை சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன். கிட்டத்தட்ட இவருக்கும் அவருக்கும் ஒரு 3-4 வயது வித்தியாசம் இருக்கும். இவருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு முன்பகை இருக்குங்கிற அடிப்படையில் போலீஸார் அவர்கிட்ட வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து தான் பெரிய அதிர்ச்சி ஒன்று வெளியில் வருது. அந்த அலெக்ஸ் பாண்டியன் சொல்கிறாரு, ஐயா, அவரை நாங்கள் கொன்னுட்டோம், ஆனால் நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்த கட்ட அதிர்ச்சி என்னென்னா, அந்த 2 பேரில் ஒருத்தர் ஸ்ரீகாந்தனுடைய அப்பா வேந்தர் பாலா, அதனால் இதை நான் மட்டும் பண்ணலை அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். இது அந்த வழக்கில் விசாரணையில் இருந்த பல அதிகாரிகளுக்குமே அதிர்ச்சியாக இருந்திருக்கு. அப்போ தான் காவலர்களுடைய போலீஸாரனுடைய அந்த விசாரணைங்கிறது அவருடைய தந்தை வேந்தர் பாலா பக்கம் திரும்புது. அப்போ இவர் யார், ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, அப்போ இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் வெளில வருது. சொத்து பிரச்சனை இருந்தது, அவர் வேறு சில திருமணங்கள் பண்ணது இந்த ஸ்ரீகாந்துக்கு பிடிக்காமல் இருந்தது, அப்புறம் சொத்து கொடுத்துருங்க, என்னுடைய அக்கா தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுன்னு பல விஷயங்களும் வெளிச்சத்துக்கு வருது. அப்போ சம்பவ தினத்தன்று என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸார் விளக்குறாங்க. அதில் வேந்தர் பாலா என்ன பண்ணுறாரு, தனது மகனுக்கு
அவனுக்கு என்ன பிரச்சனை? சொத்து இல்லை, சுகம் இல்லை, காசு இல்லைன்னு தான் பிரச்சனை. அப்போ நான் அவனுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கி தரேன், அதற்கு லைசன்ஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது நண்பர் கருப்பையா மூலமாக மகனோட சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்போ கருப்பையா என்ன சொல்கிறாரு, தம்பி நீ வந்துருப்பா, அப்பா உனக்கு தேவையான செஞ்சு தரங்கிறாரு, நான் பேசி 2 பேருக்கு இடையிலான அந்த சுமூகமான தீர்வு என்னவோ அதை நம்ம நோக்கி நகரலாம் அப்படின்னு தந்தை சார்பாக மகன்கிட்ட பேசுகிறார். அப்போ முல்லைப்பெரியாறு அணையை ஒட்டி இருக்கிற ஆற்றுப்படுகை கிட்ட வந்துரு, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு இரவு நேரத்தில் கூப்பிடுறாரு. அந்த இரவு நேரத்தில் கூப்பிட்டதும் இந்த மகனும் அம்மாக்கிட்டையும் சொல்லலை, சகோதரிகள்கிட்டையும் சொல்லலை, அப்பா தானே கூப்பிட்றாருங்கிற அடிப்படையில் போயிருக்காரு. இன்றைக்கி நமக்கு ஒரு விடிவு கிடைக்கட்டும், இந்த பிரச்சனை இல்லைங்கிற அடிப்படையில் போயிருக்காரு. கருப்பையா தனது வாகனத்தில் வச்சு, பைக்கில் வச்சு இவரை அழைச்சிட்டு போகிறார். அங்கே போனால் அப்பா பேசுகிறாரு. அப்பா கூட இன்னொரு நபர் இருந்ததை பார்த்து ஸ்ரீகாந்த் அதிர்ச்சி ஆகிறார். யார் அப்படின்னா, ஸ்ரீகாந்தோட ஆல்ரெடி பகையில் இருந்த அந்த நபர், அதாவது அலெக்ஸ் பாண்டியன் அங்கே அமர்ந்திருக்கார். ஒரு கட்டத்தில் எல்லாம் பேசி சமாதானமாகி, அப்போ இனிமேல் நம்ம வண்டி எடுத்து கொடுத்துட்றேன், ஒரு காரோ ஆட்டோவோ எடுத்து கொடுத்துட்றேன், நீ லைசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கு தேவையான பணத்தையும் நான் கொடுத்துட்றேன், நீ உன் குடும்பத்தை பார்த்துக்க, நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு எது சரியோ அதை நான் நோக்கி நகர்றேன் அப்படின்னு அப்பா சொல்கிறார். சரி நீங்கள் கேட கட்டு போங்க, என் குடும்பத்தை சரி செஞ்சுட்டா எனக்கு ஓகேன்னு ஸ்ரீகாந்தும் சொல்கிறார். அதற்கடுத்து 3 பேரும் அமர்ந்து ஒன்றாக கொஞ்சம் மது அருந்துறாங்க அந்த ஆற்றுப்படுகை ஓரமாக உட்காந்து. அந்த மது போதையில் மகன் சுயநினைவை இழக்கிறான் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு துண்டை போட்டு கழுத்தை இருக்கிறாங்க. துண்டை போட்டு கழுத்தை இறுக்கி அவரை கொலை செய்திடுறாங்க இந்த 3 பேரும். அதில் உடந்தை இந்த கருப்பையா, அவரது தந்தை வேந்தர் பாலா, இன்னொரு எதிரி அலெக்ஸ் பாண்டியன், இந்த 3 பேரும் அந்த ஸ்ரீகாந்தை கொலை செஞ்சிடுறாங்க. இது 2023 செப்டம்பர்லேயே நடந்துருது. ஆனால் ஒரு கொலை செஞ்சாது அப்படிங்கிறதுக்கான அந்த உடல் உறுப்புகளோ அல்லது கொலை செய்யப்பட்டாருங்கிறதுக்கான எந்த தடயமோ ஏன் இல்லாமல் போணுச்சு அப்படின்னா, அந்த சம்பவ இரவுலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடு வெட்டும் கத்தி, அப்புறம் அதற்குரிய அந்த மரம், அந்த ஆடு கறி வெட்டுவாங்க இல்லையா, அந்த கட்டை, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஆல்ரெடி மறைமுகமாக வச்சுருந்துருக்காங்க. இது எதுவுமே இந்த அப்பாவையாக போய் சிக்கிக்கொண்ட, இந்த அப்பாவை நம்பி சிக்கிக்கொண்ட ஸ்ரீகாந்துக்கு தெரியாது. இந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போனதுனால குடிபோதைக்கு ஆளாக்கி கழுத்தை இறுக்கி கொலை செஞ்ச பிறகு இவரது உடலை அப்படியே போட்டால் மாட்டிப்போம், அல்லது ஆற்றுல தூக்கி போட்டோம்னா அது வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு ரொம்ப கொடூரமான முறையில் ஆடு கோழியை வெட்டுற மாதிரி பல 100 துண்டுகளாக அந்த உடம்பை இறைச்சி கூறுகளாக வெட்டுறாங்க. அந்த நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் அந்த இருட்டில் இறைச்சி கூறுகள் மாதிரி பல துண்டுகளாக வெட்டி ஆற்றுல தூக்கி போட்டுறாங்க. அவங்களோட திட்டம் என்னென்னா, கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருந்தால் கூட அது மேலே மிதந்து வந்தால் அதை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டோம்னா மீனுக்கு இரையாகிடும், அது வெளியிலேயே தெரியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அது அவங்களுக்கு கை கொடுக்கவும் செஞ்சுருக்கு. அந்த கொடூரமான திட்டம் குறித்து யாருக்குமே வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு. அந்த 3 பேருமே அது குறித்து மூச்சு பேச்சு விடாமலே இருந்திருக்காங்க. இது நடந்து முடிஞ்சிருது. பெற்ற மகனையே 100 துண்டுகளாக வெட்டி இப்படி கொடூரமாக தந்தையும் உடன்பட்டு இந்த வேலையை செஞ்சுருக்காரு. உடலை கண்டுபிடிக்க முடியல, அம்மாவாலையும் கண்டறிய முடியல, போலீஸாராலையும் கண்டறிய முடியல, நீதிமன்றத்தாலையும் கண்டறிய முடியல. சிபிசிஐடி இந்த வழக்கை தீவிரமாக எடுத்து செஞ்சும் பொழுது இந்த விஷயத்துக்கு வராங்க. அப்போ தந்தைக்கு இது மட்டும்தான் நோக்கமா, மகனுக்கு இருந்த முன்விரோதம் மட்டும்தான் காரணமா அப்படின்னா அது மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் தகவலினுடைய இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த மகனால் உனக்கு ஆபத்து இருக்குது, அந்த மகன் இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு ஜோசிகர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்படி குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருது, என்ன செய்யலான்னு சொல்லிட்டு வேந்தர் பாலா ஜோதிடர் ஒருத்தரை சந்திக்கிறாரு. அந்த ஜோதிடர் சொன்ன அறிவுரையின்படியும் இவர் இந்த வேலையில் இறங்கியிருக்கிறதாக போலீஸார் தெரிவித்த முதற்கட்ட தகவலில் தெரிய வருது. அப்போ இவ்வளோ கொடூரமான மனிதர் எப்படி இப்படி சமூகத்தில் உழவுறாருங்கிறது இன்னொரு கேள்வியாகவும் இருக்குது. இப்படி பல துண்டுகளாக வெட்டி இது போனதுக்கு பிறகும் கூட அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில் போலீஸார் இத்தனை மர்மமான விஷயத்தையும் கண்டறிகிறாங்க. இது தகவல் வெளியே வருது. ஆனாலும் அந்த தாய்க்கு மகனுடைய உடல் கூட கிடையாது, அஸ்தி எடுக்கிறதுக்கோ அல்லது இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கோ எந்த விதமான ஒரு வாய்ப்புமே அவங்க தரலை. இத்தனைக்கு இதை செஞ்சதே பெற்று தந்தைங்கிறப்ப அந்த எம்ஜிஆர் நகரே தேனியில் பெரிய அளவில் கதிகலங்கி இருக்காங்கங்கிறது தான் இந்த விஷயத்தினுடைய ஒரு சாராம்சமாக இருக்குது. ஒரு சொத்துக்காக மட்டும் இல்லாமல் ஜோதிடனுடைய அறிவுறுத்தல் பேரில் மூடநம்பிக்கையாலும் இப்படி ஒரு விஷயத்தை தந்தை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதும் பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. இந்த வழக்கில் 2 கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று அந்த ஸ்ரீகாந்தனுடைய தந்தை வேந்தர் பாலா, இன்னொருத்தர் அலெக்ஸ் பாண்டியன், இந்த கொலைக்கு காரணமாக இருந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இன்னொன்று மகனை அழைச்சிட்டு போய் அப்பாட்ட சேர்த்தார் இல்லையா, தந்தையினுடைய நண்பர் கருப்பையா, அவர் மட்டும் தலைமறைவாக இருக்கிறாரு. அவரையும் ஜோதிடரையும் போலீஸார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
இது இந்த வழக்கு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத தாண்டி எவ்வளவு கொடூரமாகவும் மனிதர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நோக்கி இந்த வழக்கு நம்மளை சிந்திக்க வைக்குது. இது எங்கேயோ நடக்கலை, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தேனி பகுதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முல்லைப்பெரியாறு அணை இதற்கு சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த வழக்கினுடைய தன்மையாக இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.